வட்டி காசை வாங்கி இவ்வளவு பொருள் வாங்கி வச்சிருக்கோம், காலையில இருந்து ஒருத்தன் வர மாட்டேங்கிறானே. சொல்லுங்க தம்பி, என்ன பண்றான்? பெருசா ஏதாவது வாங்கணும். டைமா 10 மணி. ஏன் ஏட்டனே வாட்ச் கட்டாம மறந்துட்டு வந்துட்டேன். வந்துட்டேன் கடையில தான் இருக்கேன். சொல்லுங்க தம்பி, என்ன வேணும்? ஒரு நிமிஷம் தான். ஆமா கடைக்கிட்ட தான் இருக்கேன். அவங்க இல்லையே. ஆனா மீன்கார வந்த மாத்தீங்களா? இதுதான் போனோம் தம்பி. சரி சரி ஏதாவது வாங்கிட்டு வரேன். ஒருத்தன் வரான் மீன்காரனை பத்தியான்னு கேக்குறான், இன்னொருத்தன் வரான் டைம் கேக்குறான். மளிகை கடை வச்சு வியாபாரம் பண்ணலான்னு பார்த்தா பொருளை தவிர மற்ற எல்லாம் கேக்குறாங்களே. ஐயோ, இன்னொருத்தன் வரான், இவன் மட்டும் என்ன வாங்கவா போறான்? என்ன அண்ணாச்சி நல்லா இருக்கீங்களா? அண்ணாச்சி, அண்ணாச்சி தூத்துக்குடியா? ஆமா அண்ணாச்சி, எப்படி கண்டுபிடிச்சீங்க? நம்ம பேச்ச பார்த்தாலே தெரியுதே. அவன் பயில பூரா அப்படித்தானே இருக்காங்க. என்ன பண்றது? அண்ணாச்சி சொல்லுங்க அண்ணாச்சி. இந்த லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் அப்படியே கொடுத்துறீங்களா? என்ன லிஸ்ட் பெருசா இருக்கு, எது விசேஷமா? ஆமா அண்ணாச்சி, நம்ம அண்ணன் மகனுக்கு கல்யாணம். சரி சரிங்க அண்ணாச்சி, போட்டுலாம் இருங்க. போட்டுருங்க அண்ணாச்சி. என்ன அண்ணாச்சி இருக்கேலா? வந்துட்டேன், எல்லாம் ரெடி அண்ணாச்சி. ஆக மொத்தம் 3500 பில் ஆச்சு அண்ணாச்சி. நன்றி அண்ணாச்சி. அண்ணாச்சி எல்லாம் சரியா இருக்கா? ஹலோ அண்ணே, சொல்லுண்ணே. அண்ணே வந்துட்டேன். அண்ணாச்சி பொருள் வாங்க போறீங்க? பொண்ணே ஓடி போச்சு, பொருள் வச்சு நான் என்ன அண்ணாச்சி பண்றது? அண்ணாச்சி 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 டைமா ஆட்டம் போய்க்கு. அதுல ஜோப்ல எவ்வளவு காசு வச்சிருக்க? அங்க இருக்க ஜோப்பையே காணும். நானே வியாபாரம் ஆக முடியும் காலையில புலம்பிக்கிட்டு டைம் மளிகை கடை வச்சிருக்கேன், வேற ஏதாவது வச்சிருக்கேன். இன்னைக்கு கடை லீவுடா. உனக்கு என்னடா வேணும்? வீடு ஒரு கடனை விடுங்க.